ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் பல்லாரி, 2 பெரிய தக்காளி, வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, 4-5 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 4-5 வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொஞ்சமாக பச்சை மிளகா 2லேருந்து 3 அளவு பச்சை மிளகா எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 வெள்ளைப்பூடு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் காய் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து 2 விசில் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா காயும் வதங்கிடும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளிக்கரைசல், அந்த புளிக்கரைசலை உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவும் புளிக்கரைசலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அது இந்த குழம்பு ஒரு கொதி வரவும் அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வரட்டும். 4 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்குழம்பு, அதில் நம்ம தாளித்ததை உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.